முடிவதுதான். இந்த 3 ஆசையை வெறுத்தோம்னு சொன்னாதான் முனிவன் ஆக முடியும். ஆசையை மறந்தாதான் அரசன் ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. மோகத்தை வெறுத்தாதான் முனிவர் ஆகணும். முனிவன் ஆகலாம் தாய். இந்த 3 வெறுத்தாதான் முற்றிலும் சிறந்த முனிவர் ஆகணும். அது பக்கம் போக அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. அப்ப 3 ஆசை வெறுக்கப்பட்டவர் சந்தன மகாமுனிவரிடத்துல வந்து என் பெருமாள் கோவலக்கண்ணன் 8 பிள்ளை தூக்கிட்டு வந்தாரு. அப்பா ஏன் முனிவரே? முனிவரே ஐயா கண்ணா, 8 பிள்ளைகளை நீங்க தான் எனக்கு நல்ல முறையில் வளர்த்து தரணும். ஆமோ அமையா. ஐயா கண்ணா 8 பேர் யாரு? அப்பா சந்தனமாக முனிவரே சொல்லுங்க ஐயா. அக்கா தம்பி 8 பேரு. நீங்க வளர்க்க. சரி. பிறப்பு வளர்ப்பு அப்புறமா சொல்லுங்க. உங்களோட வளர்ப்பத்தை நான் பிறகு சொல்லுறேன். ஆனா நல்ல முறையில நீங்க தான் வளர்த்து தரணும். உத்தரவுப்படி ஆகட்டும். என் பெருமாள் கோவலக்கன் என் 8 பிள்ளைகளை ஒப்படைத்த பொழுது ஆமா பார்த்தாங்க சந்தன மகாமுனிவர். அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் முத வளர்ப்போம் இங்க எங்க நாகலோக மண்டலத்துல நாகராஜனுக்கு நாகக்கண்ணியும் பிள்ளையா வரைக்கும் வளர்ந்தாங்க. 2வது வளர்ப்போம் சந்தன மாஞ்சோலையில சந்தன மகாமுனிவர் இடத்துல. ஆமா சந்தன மகாமுனிவர் இடத்துலதான் 2வது வளர்ப்போம். சரி. அப்போ சந்தன மகாமுனிவர் அக்கா தங்கச்சி 8 பேர்களையும் அம்மா எப்படி தாராட்டி ஓராட்டி வளர்த்தவர்கள் தெரியுமா? எப்படி அம்மா?